This video sponsored by BuyMode. இந்த ஆப்பில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய எல்லா ப்ராடக்ட்டும் உங்களுக்கு ரொம்ப மலிவான விலையிலே கிடைக்குது. இதில் நிறைய ஆஃபர்ஸ் அண்ட் கூப்பன்ஸ் ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன்னு தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். காசாவில் ஒரு பார்லேஜி பிஸ்கெட் பாக்கெட் விலை ரூபாய் 2342. சர்க்கரை காஃபி ரேட் கேட்டால் தலை சுற்றும். பல இந்திய வீடுகளில் அன்றாடம் காஃபி டீயுடன் எடுத்துக்கொள்ளப்படும் பார்லேஜி பிஸ்கெட்டுகள் குறைந்தபட்சம் 5 ரூபாய்க்கு கிடைக்கும் ஒன்று. ஆனால் போரினால் பாதிக்கப்பட்ட காசாவில் இந்த பிஸ்கெட்டுகள் சுமார் 500 மடங்கு அதிக விலைக்கு விற்கப்படுகின்றன. சமீபத்தில் காசாவில் எடுக்கப்பட்ட ஒரு வீடியோ சமூக வலைத்தளங்களில் வைரலானது. அதில் பார்லேஜி பிஸ்கெட்டுகள் 24 யூரோக்களும் சுமார் 2342 அதிகமாக விற்கப்படுவதாக ஒரு நபர் கூறினார். இது இந்தியர்கள் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. நீண்ட காத்திருப்புக்கு பிறகு இன்று ரஃபீப்புக்கு கிடைத்த பிஸ்கெட்டுகள் கிடைத்தன. விலை 1.5 யூரோவில் இருந்து 24 யூரோக்களுக்கு மேலாக உயர்ந்தாலும் ரஃபீப்புக்கு பிடித்ததை மறுக்க முடியவில்லை என்று அந்த வீடியோவில் ஒருவர் பேசியதை பார்க்க முடிந்தது. 2023ஆம் ஆண்டு அக்டோபரில் நடந்த மோதல்களும் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைகளும் காசாவில் உணவு கிடைப்பதை கடுமையாக குறைத்துள்ளன. மார்ச் 2 முதல் மே 19 வரை முற்றுகையிடப்பட்ட பாலஸ்தீன பகுதி முழுமையாக வெளியுலகத்தில் இருந்து தூண்டப்பட்டது. சர்வதேச அழுத்தத்திற்கு பிறகுதான் ஒரு சில மனிதாபிமான உதவிகள் அனுமதிக்கப்பட்டன. இஸ்ரோ ஹமாஸ் குழு இந்த உதவிகளை ஆயுதமாக பயன்படுத்துகிறது என்று குற்றம் சாட்டுகிறது. டாக்டர் அல்ஷாவா என்பவர் ஒரு பார்லேஜி பிஸ்கெட்டை சுமார் 240க்கு வாங்கியதாக கூறினார். சில இடங்களில் 2000க்கு அதிகமாக விற்கப்படுகின்றன. விற்பனையாளரை பொறுத்து இடத்திற்கு இடம் விலை மாறுபடுகிறது. இந்த பார்லேஜி பாக்கெட்டுகளில் எக்ஸ்போர்ட் பேக் என்று எழுதப்பட்டு எந்த விலையும் குறிப்பிடப்படவில்லை. 3 மாதங்களுக்கு மேலாக எல்லைகள் மூடப்பட்டதால் 2 மில்லியன் மக்கள் தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத மிக குறைவான அடிப்படை தேவைகள் மட்டுமே அனுமதிக்கப்பட்டுள்ளன. எனவே உணவு கொள்ளை நடக்கிறது என்று டாக்டர் அல்ஷாவா என்பவர் NDTVக்கு தெரிவித்ததை பார்க்க முடிந்தது. ஜூன் 6 நிலவரப்படி வடக்கு காசாவில் நில அத்தியாவசிய பொருட்களின் தற்போதைய சந்தை விலையில் தோராய பட்டியல். இந்திய ரூபாயில் 1 கிலோ சர்க்கரை 4914, 1 லிட்டர் சமையல் எண்ணெய் 4177, 1 கிலோ உருளைக்கிழங்கு 1965, 1 கிலோ வெங்காயம் 4423, 1 கப் காஃபி 1800. பார்லேஜியின் ஏன் முக்கியம்? பார்லேஜி வெறும் பிஸ்கெட் அல்ல, அது காகிதத்தால் சுற்றப்பட்ட ஒரு ஏக்கமான நினைவாகும். 1938இல் தொடங்கப்பட்ட இந்த பிஸ்கெட் இந்தியாவின் சுதேசி இயக்கத்தின் போது பிரிட்டிஷ் தின்பண்டங்களுக்கு மாறாக உருவானது. இது ஒரு தேசிய சமத்துவம், அனைவரும் வாங்கக்கூடிய பிஸ்கெட்டாக மாறியது. 10 ஆண்டுகளாக பார்லேஜி தனது குறைந்த விலையை பராமரித்து வருகிறது. சுருங்குதல் என்ற பொருளாதார முறை மூலம் எடையை குறைத்து விலையை அப்படியே வைத்திருக்கிறது. ஒரு காலத்தில் 100 கிராம் இருந்த ரூபாய் 5 பாக்கெட் இப்பொழுது ரூபாய் 55 கிராம் உள்ளது. 2013இல் பார்லேஜி 5000 கோடி விற்பனையை எட்டிய முதல் இந்திய MFCG பிராண்ட் ஆனது. 2011க்குள் நெல்சன் தரவுகளின்படி இது உலகின் அதிக விற்பனையான பிஸ்கெட்டாக இருந்து கொரோனா பெருந்தொற்று காலத்தில் வடமாநில தொழிலாளர்களுக்கு பார்லேஜி பசியாற்றியது. காசாவிலும் இது பசிப்போக்கி வருகிறது, ஆனால் காஸ்ட்லியாக. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.